ஒரு சேரு ஒரு ரிவ்யூவில் பார்த்தேன். அது வந்து காயலாங்கடை சேர் அப்படின்னாரு. அதுவே தப்பு. அது அந்த மாதிரியான ரிவ்யூவே ரொம்ப நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னன்னா அது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால இந்த மிக்சட் ரிவ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்துக்கு அப்புறம் தலைவர் கூட சேர்றாங்க. தலைவர் படத்தில் வந்து ஆமீர் கான் இருக்க போறாரு, நாகார்ஜுன அவர்கள் இருக்காங்க, ஷோபின் ஷகே இருக்காங்க, உபேந்திரா இருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன இருக்க போகுது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புனால படத்தோட வரவேற்பு கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்க நண்பர் லோகேஷ் அவங்க கூட படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பத்தி தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? என்ன ரொம்ப படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோப்போ வாட்சஸ் நிறைய பார்த்தோம். பட் அந்த வாட்சஸ் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்ததை விட படத்தில் பார்த்தது கம்மி. அவர் எப்படி போய் அவ்வளோ பெரிய மேன்ஷனுக்கு போய் ஓனராக இருக்கார் அப்படின்னு நம்ம ஓனர் நம்ம எங்கேயும் சொல்ல அவர் பெரிய மேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பார்த்துருப்பீங்க. பட் நான் ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ரிகார்டிங் கூலினா வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கூலி ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குண்ணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நான் தலைவரோட ஃபேனா, தலைவரோட வெறியனா இந்த படம் எனக்கு ரொம்ப என்ன எக்ஸைட் பண்ணியிருக்கு. நான் பயங்கரமாக ஹாப்பியாக விசில் அடித்து கொண்டாடின மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி அப்படி இருந்தது. நான் இந்த படத்தில் வேலை பார்த்ததை தாண்டி தியேட்டரில் கொண்டாடினேன். நான் டீமாக போயிருந்தீங்க? டீமாக போயிருந்தோம். டீமாக போனது அந்த கொண்டாட்டத்தை விட நேற்று தனியாக போய் திரும்ப உட்காந்து அவரை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சா, நமக்கு அந்த மொமெண்ட்ஸ் எதாவது விட்டுட்டோமா அப்படின்றத. ஓகேண்ணே, நைஸ். ஓகே. அண்ட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ அந்த சேரை மட்டுமே நோட் பண்ணிவிட்டு இது டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய சேரா, இல்லை ஒருத்தரை இன்விசிபிளாக மாற்றக்கூடிய சேரா? ஏன்னா 30 இயர்ஸாக ஒருத்தர் ஆஃப்லைனில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வரும்போது இது இன்விசிபிளான சேரா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வந்தது. இப்போ அதுக்கான விடை எங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் அந்த சேர் பற்றி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட லோகேஷ் கனகராஜ் அவங்க சொன்னதாகட்டும், இல்லை ஆஃப்டர் ட்ரைலர் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய அசியூம்ஷன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வைக்கிறாங்களே, எங்கெங்கேயோ யோசிக்கிறாங்களே, இது எப்படி ரிவ்யூ பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான மிக்சடு மைண்ட் இருந்துருக்குங்களே, அதை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இவரோட படங்களாகட்டும், இன்னும் சில டைரக்டர்களுடைய படங்களில் என்ன பண்ணிடுறோம்னா, எக்ஸ்பெக்டேஷன் நம்மளா ஒரு கதையை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது அதுவாக இருக்குமா, இது இதுவாக இருக்குமாங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். பட் இவர் எனக்கு சொல்லும்போது ஒரு ஒரு சேரு, ஆக்சுவலாக அந்த சேரோட முதல்ல அந்த சேரோட இதை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ரிவ்யூவில் பார்த்தேன். அது வந்து காயலாங்கடை சேர் அப்படின்னாரு. அதுவே தப்பு. அது அந்த மாதிரியான ரிவ்யூவே ரொம்ப நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னென்னா அது வந்து இந்த ஃபாரினில் ஜெயிலில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து கொல்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சேர். அந்த மாடல் தான் அது. முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த சேரில் எவ்வளோ பவரை ஜாஸ்தியாக கொடுத்தா ஒரு மனுஷன் வந்து சாம்பலாக மாற முடியும் அப்படின்றதுக்கு தான் அப்படி இன்புட்டாக சேர்த்த முடியும். ஒரு மனுஷன் உயிர் போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அது வந்து டீகனெக்ட் ஆயிரும் அப்படின்றதுக்கு தான் அது. அதுக்காக ரிசர்ச் பண்ண தான் டெஸ்லா காயிலுங்கிறது ஒன்று. இப்போ டெஸ்லா காயில் நீங்கள் பவரை செலுத்துனீங்கன்னா அது ஒரு ஊடகத்தின் வழியாக உள்ளே போய் அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சாம்பலாகிற வரலும், டஸ்ட் ஆகிற வரலும். ஸோ அதுதான் அதில் எஃபெக்டிவாக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு பேக் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோடைய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துருக்கோம். அப்படி இருந்து ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக போகிற போக்கில் ஒரு காயலாங்கடை சேர் அப்படின்றது வந்து அவ்வளோ நியாயமாக படலை எனக்கு. அது நீங்கள் கொஞ்சம் பின்னால் இப்போ யூடியூப்லேயே போட்டு டெஸ்ட்லா காயில் அந்த சேரை பற்றி அந்த சேரோட மாடல் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அது ஒன்று சொல்லும். இப்போ எதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்குன்னு முதல்ல தெரியணும். அது உண்மையாலுமே ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, இல்லை போகிற போக்கில் தூக்கி வச்சிட்டாங்களாங்கிற கவனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு ரிவ்யூ பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என் பாயிண்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மெனக்கடலோடு ஒரு வேலை பார்க்குறோம். நான் மட்டும் இல்லை, சினிமாவை சார்ந்து எல்லா துறை சார்ந்த மனிதர்களும் அந்த படத்துக்கான வேலையை ஒரு 100% போடுறோம். அதுக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது அப்படி பண்ணாதீங்கன்றேன். ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்கன்றேன் நான். இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக, நான் ஒரு ரசிகனா அதை பண்ணாதீங்க. உண்மையாலுமே நியாயமாக இருக்குன்னா, இல்லைப்பா இதெல்லாம் நீ சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த துறையை பற்றி தெரியுது, அதை பற்றி தெரிஞ்சிருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வேல்யூபிளாக எடுத்துப்போம். எது வேணாலும் நம்ம பேச முடியும், வாயிருக்குனால எதுவும் பேச முடியுங்கிறது வந்து அவ்வளோ அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை. கூலியோட ஸ்கிரிப்ட் நீங்கள் படிக்கும்போதோ இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லும்போதோ எதெல்லாம் நம்ம வந்து விஎஃப்எக்ஸில் கிராஃபிக்ஸில் பண்ணிக்கலாம், எதெல்லாம் செட்டாக போகலாம், எதெல்லாம் நான் பண்ணுறேன்னு உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கலாம், அதை பற்றி சொல்ல முடியுமா?
அது எப்படின்னா இப்போ படம் பேசும்போது சிஜி குறைச்சிடலாங்கிறது தான் முதல்ல பேசணும். ஓகே. அது சிஜி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் பேசணும். அப்புறம் முந்தைய படங்கள் வந்து எல்லாமே ஒரு செட்டுக்குள்ள இருக்கும். ஒரு செட்டுன்னா ஒரு ஸ்டுடியோவுக்குள்ள போயிட்டு செட் அங்க கிரியேட் பண்ணிட்டு போணும். அது இருக்கக்கூடாது. ஓகே. ஒரு லைவ் லொகேஷன்ல போய் அங்க செட்ட கிரியேட் பண்ணணும். அதாவது அவுட்டோர்ல போய் ஒரு செட்ட கிரியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த படத்தோட தார்மீக கொள்கையாவே இருந்தது. அத நோக்கி தான் போனோம். இந்த படத்துல 80% செட்டு. 80%. 80% செட்டு. அது இன்னைக்கு இந்த படத்துடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் போய் நிப்பாட்டிட்டு, அந்த லொகேஷன்ல போய் நின்னீங்கன்னா, அந்த இடமா அது இருக்காது இன்னைக்கு. ஓகே. அது இருக்காது. நம்ப அந்த ஒவ்வொரு இடங்களையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான இடமா அத மாத்தியிருக்கோம். இன்னைக்கு போனா ஒருவேள அழியாத மரங்களும், புற்களும் வேணா அதே மாரி இருக்குமே ஒழிய, அதை தாண்டி அங்க எதுவும் இருக்காது. நம்ம இந்த படத்துல பார்த்த விஷயங்கள் அங்க இருக்கவே இருக்காது. ஏன்னா, நம்ம அந்த இடத்துல போய் இப்படி ஒண்ணு உருவாக்கியிருக்கோம் எல்லாத்தையுமே. அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம அந்த இவர புதைக்கிறாங்கல்ல, அந்த ம். கிரேவ்யார்ட் அது செட்டு. அந்த கிரேவ்யார்ட் ஃபுல்லாவே செட்டு. ஸோ, அது செட்டுன்னு நம்ம என்னன்னு போய் சொல்றது? உங்கட்ட நம்ம அது உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் நம்ம வேலையே பார்க்குறோம். ஸோ, இப்ப எங்கேயோ போய் ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்துட்டாங்கங்கிறது இல்ல. அது ஒரு ப்ராப்பரா ரெடி பண்ணி, அது ஒரு 1 மாசம் ஹோல்டிங்ல வேற வச்சிருந்தோம். 1 மந்த். 1 மந்த் ஹோல்டிங்ல இருந்தது. அந்த கால் ஷீட்டோட டேட்டுக்காக கொஞ்சம் மாறி, மாறி இருந்தது. மழை காரணமா அது அப்படியே அங்கேயே இருந்தது. அவுட்டோர்ல ஷூட் பண்ண முடியாதனால அப்படி இருந்தது. அந்த மாரிலாம் இருக்கு. அந்த ஊர்க்காரங்களே அத வந்து ஒரிஜினல் சுடுகாடுன்னே நம்ப ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஸோ, அந்த மாரி நெறைய இடங்கள அப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆ அப்புறம் நாகார்ஜுனா சாரோட ஆஃபீஸு. ம். அந்த அப்புறம் கிங் பின். கிங் பின் அது வந்து ஒரு கடலுக்குள்ள ஒரு ஜெட்டியோட எண்டுல போய் நம்ம அத கிரியேட் பண்ணியிருக்கோம். கடலோட விண்ட கால்குலேட் பண்ணி, அது சாஞ்சிறக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏன்னா அங்க ட்ரில் போட முடியாது, ஹோல் பண்ண முடியாது. எதுவும் பண்ணாம ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டணும். 2 ஃப்ளோர்ல பில்டிங் கட்டணும்னா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ரிசர்ச் ஒர்க் பண்ணி உங்க வேலைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு போய் நின்னீங்கன்னா, அந்த இடம் ரொம்ப சாதாரணமான நம்ப அ எண்ணூர்ல போய் நிக்கிற ஒரு போர்ட்ல நிக்கிற ஒரு அந்த எண்டுல சிமெண்ட் தர போட்டுருக்க ஒரு இடமா அது தெரியும். புரோக்கன் பிரிட்ஜ் மாரி அந்த மாரி தெரியும். அது ஒரு கடலுக்குள்ள போற இடங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி நெறைய இடங்கள். அப்புறம் இந்த கார் பார்க்கிங் ஏரியா. இன்னைக்கு கார் பார்க்கிங் ஏரியால போனீங்கன்னா, அப்படி ஒரு ஏரியாவே இருக்காது. நீங்க அந்த கார் பார்க்கிங் அந்த ஃபைல் எடுத்துட்டு உள்ள வருவார்ல, ஆமா, ஆமா. வந்து அந்த கார் பார்க்கிங் உள்ள வந்து ஃபைட் ஒண்ணு நடக்கும்ல, அது ஃபுல் செட்டு. அப்புறம் ஒரு எடுத்துட்டு ஒரு பாத்ரூம் அந்த ஸ்ட்ரீட் வழியா போவாரு. ஸ்ட்ரீட் செட்டு, பஜார் செட்டு, ஓ! அதுக்குள்ள போற பாத்ரூம் செட்டு, பாத்ரூமுக்குள்ள போற லாக்கர் செட்டு. ஸோ பாருங்க அப்படி இன்னைக்கு போய் அங்க நின்னீங்கன்னா அது இருக்காது. அந்த இடமே இருக்காது. ஏன்னா அது அது ரியலா இருந்தா தானே இருக்கும். செட்டுங்கிறனால எப்படி போய் இருக்கும் அங்க. அப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணதான். எல்லா இடங்களும் கிரியேட் பண்ணும். ஆக்சுவலா சில விஷயங்கள் ஓகே. இது செட்டா தான் இருக்கும்னு நம்மளால கணிக்க ம். முடியிற மாரி இருந்தது. சில விஷயங்கள் நோட் பண்ணவே முடியல. இது செட்டா இருக்கும்னு யோசிக்க முடியல. ஸோ அதுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நன்றி. ஏன்னா அப்புறம் சத்யராஜோட சத்யராஜ் சார எரிப்பாங்கல்ல, ம். அந்த கிரிமட்டோரியம் ஃபுல்லாவே செட்டு. அந்த ஓகே. ஏரியா ஃபுல்லா செட்டு. அவர் ஒரு சமாதியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்புறம் அடுத்தது சார்லி சார் வந்து சார்லி சார் உட்காருவாரு. வருது. அந்த அந்த புகை போயிட்டு இருக்கும். ம். அதுவுமே சிஜி கிடையாது. எல்லாமே செட்டு. செட். ஒரிஜினலாவே புகைய வர வச்சு கூண்டு அது ரெடி பண்ணி மொத்த அந்த இடமும் அவ்ளோ ஹைட்டுக்கு. ஆமா, ஆமா. அதெல்லாம் கிரியேட் பண்ணது தான். ஓகே. ஆக்சுவலா மேன்ஷன் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. மேன்ஷன் வந்து முன்னாடியே இருந்ததா? ஒரு வின்டேஜ் செட்டப்ல தான் அந்த மேன்ஷன் இருக்க போது. ஸோ அங்க வந்து இந்த ஒரு டெலிஃபோன் இந்த மாரி ஒரு டெலிஃபோன் இருக்க போது. ஏன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ண போறாங்க. அந்த டெலிஃபோன் 30 இயர்ஸா அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ஸோ அதனால தான் அந்த மாரி செட் ஆது. ஆமா. வின்டேஜ் தான் வேணும். அது வந்து ராயப்பேட்ல இருக்க போது. ட்ரிப்ளிகன் ராயப்பேட்டை அந்த சார்ந்த இடங்கள்ல இருக்க போது. அத்தன வருஷத்துக்கு அது வந்து இதுக்கு முன்னாலேயே கட்டின பில்டிங்கு. அது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி ஒருத்தர் வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு கதைகளாவும் பேசுறோமே. அவர் எப்படி போய் அவ்வளோ பெரிய மேன்ஷனுக்கு போய் ஓனரா இருக்காரு அப்படின்னு. நம்ம ஓனர் நம்ம எங்கேயும் சொல்ல. அவரு பெரிய மேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் தங்கியிருக்காரா? இல்ல லீஸுக்கு எடுத்திருக்காரா? நம்ம எதுவுமே அதுக்கு நம்ம ம். டீட்டெயிலிங் பண்ணல. அதனால நம்மளா ஒரு கதைய சொல்லக்கூடாது முதல்ல. அப்படி ஒரு இடத்த வின்டேஜா ஒருத்தர் பாதுகாத்து வச்சிருக்காரு. அந்த இடத்துலருந்து இவரு போய் அங்க இருக்காரு. இப்ப அந்த இடத்த வந்து இவரு ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அந்த இடம் வந்து நமக்கான இடமா ஒண்ணு அவரு குடுத்துருக்கலாம். அவரு நீ வச்சுக்கான்னு சொல்லி குடுத்துருக்கலாம். இல்ல இவரு வந்து லீஸுக்கு எடுத்திருந்திருக்கலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு கதையா ஒண்ணு இருக்கும்போது, இப்ப நான் அத சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அவர் தங்கியிருக்கிற மேன்ஷன். இது அவரோட மேன்ஷன். அவர் கூட்டு வந்த கூட மக்களோட சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நம்ம தங்கியிருக்கிற மேன்ஷன். அப்புறம் அவரு வந்து எல்லாத்தையும் இப்ப எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு அவர் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் கதையில இருந்தது தான். பிகினிங்லயே இருந்தது. அப்புறம் அந்த ஏரியா என்னவா இருக்க போகுது? எவ்வளோ பழமையா இருக்க போகுது? இப்ப நீங்க மெட்ராஸோடைய ட்ரிப்ளிகன் ஏரியாலாம் போனா நெறைய பழமை மாறாம இருக்கும். பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மாறாம இருக்கும். அப்படி இருக்கிற இடம். அப்புறம் நம்ம மேன்ஷன் பண்ணும்போது, மேன்ஷன்ல எவ்வளோ இடம் நமக்கு ஃப்ரீயா வேணும்? அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டு, முதல்ல இந்த சென்டர்ல இருக்கிற பாலம் போடல. ஃபுல்லா ஓப்பனா தான் இருந்தது. நம்ம நடுவுல ஃபைட்டுன்னு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபைட் ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பிக்கும்போது, தலைவருக்கு ஷாட் வச்சா 360 டிகிரியும் வந்து ஒரு மேன்ஷன் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்க ஒரு மேடை போடலாமா? என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் ஒரு பாலம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நான் கிரியேட் ஆச்சு. சரி பாலம் போட்டுருக்கலாம்னு ஒரு யோசிச்சேன். ஏன்னா ரொம்ப தூரம் சுத்திட்டு வர மாரி இருக்குன்னே. சூப்பரா இருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி, அந்த இடத்துல பாலம் போட்டோம். அது 1 அடுக்கா இல்லாம 2 அடுக்கா போடலாமா? 2 ஃப்ளோருக்கும் போற மாரி பாலமா போடலாமான்னு அப்புறம் டெவலப் ஆயி, இப்ப அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்ப நீங்க எல்லா பக்கமும் அப்புறம் உபேந்திரா சாரோட ரூம் எங்க இருக்கலாம்?
ஓகே. இதெல்லாம் கதையில ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது முதல்ல. அப்புறம் ரஜினி சார் ரூம் எங்க இருக்கலாம்? அவர் எங்க இருந்தா பெட்டரா இருக்கும்? அவர் ரெடியா வர சீன் எப்படி இருக்கலாம்? ஒரு சரக்கு ஊத்துற இடம் நம்ம எங்க எப்படி இருக்கணும்? இதெல்லாம் கதைகள் இருந்தது. அப்புறம் ஒரு கிச்சன் ஒரு கறி வெட்டிட்டு இருக்கிற பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கும். ஒரு கறி பின்னாடி வெட்டிட்டு இருப்பாரு. ஆடு அதுவுமே நீங்க மேக் பண்ண ஆ அது டம்மி டம்மி தான். ஒரிஜினல் ஆடும் இருக்கும். ஒரிஜினல் ஆட பார்த்து டம்மியா மேக் பண்ணி மாட்டுனது தான். ஓகே. ஒரிஜினல் ஆடோட அந்த கறியோட சதைகளோட எதுவும் 2ம் மிங்கிள் ஆயிருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே. இப்ப நமக்கு அது ஒரிஜினலா, டம்மியான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கடையில வாங்கிட்டு வந்த கறியும் இருக்கு. நாங்க டம்மியா மேக் பண்ண கறியும் இருக்கு. அது 2ம் மிங்கிள் ஆயிருக்கிறனால நமக்கு அது ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியாது. எது ஒரிஜினல் எது டம்மின்னு பண்ண முடியாது. படத்தோட அனௌன்ஸ்மென்ட் வீடியோ அப்போ வாட்சஸ் நெறைய பார்த்தோம். வாட்சஸ் கோல்ட்ல இருந்ததாகட்டும், அந்த டெலிஃபோனும் நாங்க பார்த்துட்டோம். பட் அந்த வாட்சஸ் நாங்க அனௌன்ஸ்மென்ட் வீடியோல பார்த்தத விட படத்துல பார்த்தது கம்மி. பட் ஆனா படத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருந்ததா நீங்க எவ்வளோ வாட்சஸ் செஞ்சீங்க? அண்ட் எடிட்ல ஏதாவது போச்சா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இல்ல என்னன்னா வாட்ச் இப்ப நீங்க ஃபுல்லா வாட்சே படம் ஃபுல்லா ஸ்மக்லிங் பண்றது. ஓகே. இப்ப நமக்கு பொதுவா நாங்க என்ன பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த குடோன் செட்டப்புக்குள்ள இருந்து வெளியில வந்துரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம். அது ஏன்னா எல்லா படங்களும் அது காட்டிட்டே அது கன்டினியூஸா போறதுனால. நீங்க ஸ்மக்லிங் குடோன் இல்லாம எங்க போய் காமிப்பீங்க? ஃபர்ஸ்ட் கடத்திட்டு வர பொருளை மறைச்சு தான் வைப்பான். 1 பாயிண்ட். இப்ப அதுக்கு மறைச்சு வைக்கிற இடத்துக்கு நான் குடோனுக்குள்ள தான் போகணும். இப்ப குடோனுக்குள்ள போனாவே ஆட்டோமேட்டிக்கா அவரோட படம் எப்பவுமே குடோன்ல இருக்கும்பா. நீங்க டீசர்ல போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அப்ப அது இப்ப வெளியில வந்துச்சுன்னா அது என்னவா வரும்? அது ப்ராடக்ட்டா மாறி தான் லோடிங்க்கு தான் வெளியில வரும். பேக்கடா. பேக்டா தான் வெளிய வரும். ஸோ அதுவே ஏன்னா எடுத்து வச்சு வெளியில பிரிச்சு பிரிச்சு அவனும் பார்த்துட்டு இருக்க போறது. ஏன்னா அது ஸ்மக்லிங். அதுவே நான் ஸ்மக்லிங் பண்றேன். அத நான் போய் வெளியில வச்சு நம்ம மால்ல வச்சு காமிச்சிட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க அந்த கார் பார்க்கிங் ஏரியா உள்பட நெறைய இடங்கள்ல வச்சிருப்பேன் நானு. ஆமா, பாக்ஸா எல்லா இடத்துலயுமே இருக்கும். பாக்ஸ தாண்டி வாட்சும் வச்சிருப்பேன். Box வாட்ச் அங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க அது உள்ளுக்குள்ள டார்க்ல இருக்கும். வேல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிரிச்சு வேல பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹிடன் டீட்டெயிலா வேல பார்த்துருக்கோம். அது நமக்கு அவசியமா எவ்வளோ இடங்கள்ல அது காமிக்கணும் அப்படின்னு வந்து அது தெரியல. ஏன்னா அதுக்கு அது அது போதுமானதா இருந்தது. ஏன்னா அந்த அந்த குடோன நம்ம காமிச்சிட்டோம். அவர் வாட்ச் எல்லாம் ரெடி பண்றது. அப்புறம் வாட்ச் நெறைய டம்மி பண்ணோம். எக்கச்சக்கமா டம்மி பண்ணோம். ஒரு 50,000 வாட்ச்கள் பக்கமா பண்ணியிருப்போம். ஏன்னா 50,000. ஆமா. என்னன்னா அது ஒவ்வொரு வாட்சும் சேரணும். வேற வேற மெட்டீரியல் ட்ரை பண்ணோம். அது இந்த கோர்வையா கோர்த்து ஒரு சங்கிலியா மாத்துறது இருக்குல்ல, அதுக்கே எங்களுக்கு நெறைய தேவைப்பட்டுச்சு. அப்புறம் நெறைய இன்டராக்ட் பண்ற விஷயங்களா இருந்தது. ஏன்னா ஆர்டிஸ்ட் மேல போய் உழுவுறதாகட்டும், பண்ற மாரி இருந்ததுனால நமக்கு நெறைய தேவைப்பட்டுச்சு. அது பிகினிங்ல ஆரம்பிச்சு எண்ட் வரலும் பண்ணிட்டு தான் இருந்தோம் அந்த வாட்ச. இப்போ எல்லாத்தையும் இப்போ ஒரு ஆர்டிஸ்டோட கழுத்துல மாட்டுனா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது வந்து உறுத்தாம இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அத பண்ணோம். அண்ட் முக்கியமா நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்து பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். கூலியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப் ஆகட்டும், கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், ஷோபின் ஷகீர் அதான் தயால் ஒளிச்சு வைக்கிற அந்த லாக்கர் ஒரு ரெஸ்ட் ரூம் உள்ள, அதுவும் லேடீஸ் ரெஸ்ட் ரூம். அது உள்ள ஏன்னா ஆண்கள் போமாட்டாங்க. அங்க கொண்டு போய் அங்க ஒரு லாக்கர். 2 இருக்கும் அதுல. ஓகே. ஜென்ட்ஸ் இருக்கும், லேடீஸ் இருக்கும். அப்ப அந்த ஜென்ட்ஸ் பாத்ரூம் குள்ள தான் போவாங்க. அது 2ம் பிரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம ஊர் ஓகே. சைடுலாம் பிரிஞ்சு இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தா ஒரு ஆமா. அப்படி ஓகே. போவோம். ரைட் எடுத்தா இவங்க ஜென்ட்ஸா இருக்கும். அந்த மாரி தான் போட்டிருப்போம். இப்போ பொதுவாவே எல்லா படங்களுக்கும் நமக்கு ஒரு மெனக்கெடலோட போகுது. பட் இந்த படம் கூடுதலான வேலை. நெறைய மக்கள் ஒரு 200 பேருக்கு மேல தொடர்ந்து 140 நாட்கள், 350 நாட்கள் நாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். கன்டினியூஸா படம் ப்ரீ 1 புரொடக்ஷன் இயர். ஆரம்பிச்சு ஆமா 1 இயர் நாங்க வேலை பார்த்துட்டே தான் இருந்திருக்கோம். தொடர்ந்து. அவ்ளோ ஃபைட்டு. நீங்க அவ்ளோ டம்மி. நீங்க எந்த டம்மி ஒரிஜினல் எது டம்மின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த கார் எடுத்து அந்த டோர் அடிக்கிறதெல்லாம் டம்மி. இப்ப நீங்க எல்லாமே எல்லா இடமும் ஆர்டிஸ்ட் நடிக்கிறனால ரொம்ப கவனமா அந்த டம்மிய நம்ம கவனிக்க வேண்டியதா இருந்தது. அப்போ ஒரு டீம் வேலை பார்த்துட்டே இருந்தது. ஓகே. ஒரு பெரிய டீம் எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருந்தது. இது வந்து சிம்பிளா நடந்த படமும் கிடையாது. அப்படியே போற போக்குல எடுத்துட்டு போற படமும் இல்ல. ரொம்ப அழுத்தமான படங்கிறனால நெறைய இடங்கள்ல நாங்க வந்து வேலை பார்த்துட்டே இருந்தோம். நெறைய செட் ஒர்க் இங்க ஒரு செட் ஒர்க் பேரலலா போவும். அடுத்த ஊர்ல ஒரு செட் ஒர்க் பேரலலா போயிட்டே இருந்தது. ஃபுல்லா அப்படி வேலை பார்த்தது தான் ஆக்சுவலா. இல்ல இப்போ கார்ல எடுத்து அடிக்கிறது டம்மி சொல்லிட்டீங்க. டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ்ல வந்து கண்ணா ரவி அவர்களும் அந்த கண்டெய்னர் டோர் அடிக்கும்ல, அதுவுமே டம்மி தான். டம்மி. டம்மி. அவ்ளோ பெரிய பெரிய கண்டெய்னர். கண்டெய்னர் டோர் டம்மி தான். ம். இப்ப அதெல்லாம் தான் இப்ப நீங்க பிலீவபலா இருக்கணும் பிரதர். அதுக்கு வந்து அடிச்சா நம்பணும். இப்போ அது அடிக்கும்போது டம்மியா தான் இருக்கும். நீங்க ஒரிஜினல் தெரியாம போய் மேல பட்டா கூட பிரச்சனை தானே. ம். நீங்க நீங்க ஒரு கேர்ஃபுல்லா பண்ணா கூட லைட்டா. லைட்டா போய் மேல அவ்ளோ வெயிட். நீங்க ஆக்சுவலா வுட்ல பண்ணாவே அது இடிச்சா வலிக்கும் பயங்கரமா. ஸோ அப்ப அது எவ்வளவு சாஃப்ட்டா ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து காயப்படுத்தாம என்ன பண்ணணுங்கிறது கவனமா வேலை பார்க்கறது தான். அந்த வண்டியோட பார்ட்ல இருந்து எல்லாமே நம்ம நீங்க மேக்ஸிமம் பார்க்குற எல்லா இடம். அப்புறம் அந்த இடத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த இடத்த நம்ம கிரியேட் பண்ணது அந்த இடம். அங்க விண்மில்லாம் கிடையாது. ஆமா, கரெக்ட். விண்மில் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. எல்லாத்தையும் கிரியேட் பண்ண இடம். அந்த இடமே கிரியேட் பண்ணுது. அது ஒரு பொட்டக்காடு. அதுக்குள்ள மண்ண கொண்டு போய் கொட்டி அத ரெடி பண்ண ஒரு 2 நாள் ஒரு ஃபுல்லா பேஸ்மென்ட் போட்டு ஒரு பில்லர் கூட. பில்லர்லாம் வச்சிருக்கோம். அது எல்லாம் கிரியேட் பண்ணுது அந்த இடம். ஓகே. அந்த இடம் என்னவா இருக்க போகுதுங்கிறது கிரியேட் பண்ணி பண்ண இடம் தான்.
ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் ஒரு காரில் உட்காந்துருப்பாங்க, ஒரு விண்டேஜ் கார், அதை ரெடி பண்ண விஷயம். அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சார் சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேணும், த பெஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் அவ்வளோ பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில் பவர் ஹவுஸ்ன்னு முதல் கொண்டு அதை பற்றி சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா அதுக்கு தேடணும் நிறைய. ஒரு வேர்ல்டு பெஸ்ட்டு சரக்கு நீங்கள் அதில் நீங்கள் சும்மா கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்லியான சரக்குலாம் இருக்கும். இல்லை, அதான் காஸ்ட்லியான சரக்கு பாட்டில் இருக்கும். அது நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய காஸ்ட்லி சரக்கு வச்சுருக்கோம். வேர்ல்டு பெஸ்ட்டு காஸ்ட்லி சரக்குலாம் ஓல்டஸ்ட் வேறு, ஓல்டஸ்ட்டு தான் வச்சுருப்போம் நாங்கள். அதுலேருந்து இவருடைய பிராண்ட் அவர் எடுக்கிறாருங்கிறது தான் பாயிண்ட். லோக்கலும் இருக்கும், ஏன்னா ஹை கிளாஸ் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து தான் வச்சுருப்போம். ஏன்னா ஒன்று மட்டும் வச்சா இவர் அதை போய் இவர் பிராண்ட் அதை எடுக்கவே முடியாது. நீங்கள் இப்போ ஒரு நம்ம லோக்கலாக நம்ம ஊரில் சாப்பிட்டுட்டு இருக்கிற சரக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான இங்கே இருக்கிற பிராண்டையும் சேர்ந்து வச்சுருப்போம். அதில் ஒன்று தான் அவர் எடுப்பார், அவருடைய பிராண்டாக இருக்கிறதுனால அதை எடுப்பார். அது அதெல்லாம் நிறைய இடங்களில் டீட்டெயில் பண்ணியிருப்போம் அதை. ஓகே, கார்னு வரும்போது நீங்கள் என்ன, ஏன்னா ரஜினி சார் வந்து விண்டேஜ் படங்களில் நிறைய கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதில் ஏதாவது நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிச்சிங்களா, இல்லை எப்படி அந்த கார்? இப்போ கார் அந்த அந்த பீரியடில் இருந்த கார்களில் என்ன கார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணி, அதுக்கு ஒரு ஏடி டீம் வந்து அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அதை டேரக்டர்கிட்ட கேட்டு இந்த கார் பெட்டராக இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த காரை கிரியேட் பண்ணுறோம். அது அப்படி தான் போச்சு. ஓகே, அண்ட் கன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த படத்துல கன்ஸ் எனக்கு கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்னும் ரொம்ப கன்னே கன்னே இல்ல, அதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த ரூலே. ரூலே குடோன் யூஸ் பண்ணக்கூடாது, கன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த படத்தோட ரூலாவே. ஏன்னா லோக்கி படம்னாலே இதெல்லாம் வந்துருதுன்னு இப்போ காலங்காலமாக பேசிகிட்டே இருக்கிறேன்னா அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அது தவிர்க்க முடியாமல் அமீர் கான் வந்ததுனால அவருக்கு புதுசாக இருக்குன்னு அதை கொடுத்துருப்போம். அண்ட் கம்மிங் பேக் டு அப்படின்னு பார்க்கும்போது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் நீங்களே சொல்லியிருந்தீங்க, நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், நான் டீட்டெயில் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன், அந்த சேரை பார்த்துட்டு ஈஸியாக அது கைலாங்கடை சேருன்றாங்க, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாம்மா, இப்போ நம்ம கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு ஒவ்வொரு நான் ஒரு ப்ராடக்டை பண்ணுறேன், நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்கலன்னு விட்டுடலாம். யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எங்கள் அதிகாரம் இல்லை. அப்புறம் நீங்கள் ஒன்று ஈஸியாக இது என்ன பண்ணிவிட்டு எனக்கு பண்ண முடியாதா அப்படின்றது இடத்துலையும் நம்ம போகக்கூடாது. அவ்வளோ ஈஸியாக அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போது அப்படி நம்ம எடுப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த துறை சார்ந்த வல்லுநராக இருக்கணும். இப்போ நீங்கள் அதாவது இன்டெப்த்தாக அதை பேசணுன்னா, இல்லைப்பா எனக்கு பிடிக்கல, அது நல்லா இல்லை அப்படின்னு போயிடலாம். துறை சார்ந்த வல்லுநராக இருந்து சொன்னால் அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே இல்லை, நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாங்கிறது அவ்வளோ முறையானது செயலாகவே இல்லை. நீங்கள் இப்படி காயலாங்கடை சேருங்கிறது, காயலாங்கடலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சேரை ரெடி பண்ணுறான்னு வச்சுக்காங்க, ஒரு பழைய சேரை, அது என்னவா மாறுதுங்கிற டிரான்ஸ்மிஷன் நீங்கள் பார்த்துருக்கணும், அதையே கவனிக்கல முதல்ல. அதுக்கு என்ன வேலை பார்த்துருப்பாங்க நீங்கள் ஒரு செக் பண்ணியிருக்கணும், அதையும் பார்க்கல. அப்புறம் எப்படி பொதுவாக சொல்கிறீங்க எனக்கு அந்த சேர் ஒர்க் ஆகலப்பா அப்படின்னா அது ஒர்க் ஆகலை தான், அது பரவாயில்ல, ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகலை. பட் ஒர்க் ஆகின ஆட்களும் இருக்காங்களே. நீங்கள் பொதுவாகவே நீங்கள் ரிவ்யூ பண்ணுறங்கிற வேலை எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமானா அப்படி இருக்காது. அப்படின்னு அப்புறம் ஏன் ஹாலோமேனில் போய் ஒரு ஊசி போட்டார் ஆள் மறைஞ்சதை நீங்கள் கேள்வியே கேட்கல? ஏன் ஆங்கில படம்லாம் கேள்வியே கேட்க மாட்டேறீங்க? எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு ஏன் கேள்வி கேட்க மாட்டேறீங்க? இப்போ ஆங்கில படம் பண்ணால் மட்டும் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் லாஜிக்கலாக நம்ம நம்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தமிழ் படங்களோ லாங்குவேஜ் படங்கள் பண்ணுறவங்களாம் சரியாக பண்ண மாட்டான்னு என்ன? எல்லாரும் அந்த உழைப்பை போடுறோம். நீ அங்கே நம்புறீங்க, அப்புறம் இங்கே ஏன் நம்ப மாட்டோம் புரியலையே. ஃபேண்டசி படம் பண்ணும்போது நான் விண்கல்லில் போய் இப்போ நம்ம இதுக்கு போகணுன்னா நேராக கொண்டு போய் நான் சிவாகரத்தில் போய் இறங்கி இருந்தால் தான் நீ படமாக பார்ப்பீங்களா? இப்போ கன்வின்சிங் பண்ணுறது தான் நம்ம ஃபேண்டசியாக தான் சொல்கிறோம். அது உனக்கு என்ன கன்வின்சிங்காக இருக்கா இல்லையாங்கிறது தான். போகிற போக்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்கிறது அவ்வளோ நியாயமானதாக இல்லைங்கிற நான். சரி, அதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஃபஸ்ட் அந்த சேரோட மாடல் என்னன்னாவது தெரிஞ்சுட்டு பேசியிருந்தா பரவாயில்ல. அது முதல்ல என்னத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எந்த சேரை நம்ம அது ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம், அது ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கான சேர் தான் ஆக்சுவலாக. ஓகே, அதுலேருந்து எடுத்து டெவலப் பண்ணி தான் அவனை எரிக்கிறதுக்கான இடமா நம்ம சாம்பலாக்குறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், அது காப்பரில் இருக்கணும் அந்த சேர். முதல்ல காப்பர் தான் பவர் அதிகமாக கடத்தும். அப்புறம் அந்த சேர் ரெண்டாக பொழந்துருக்கும், ரெண்டு கனெக்டிவிட்டி போகும், ஹியூமன் உட்காரும்போது தான் அது கனெக்ட் ஆகும். அப்படின்னா தான் டீட்டெயில் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எதுவுமே தெரியாமல் அப்படியே பொத்தாம் போக்கில் அப்படியே ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படி போகும்போது பேசிட்டு போகிறது இருக்குல்ல, அது அவ்வளோ எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த படம் என்ன எதுவாக இருந்தாலும் என் தனிப்பட்ட கருத்தை தான் சொல்லுவேன். அதை நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம மனிதனோட மனநிலையே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இது அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் நம்ம 100 கருத்து சொல்லுவோம். அதை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து நீ பண்ணுன்னா பண்ணவே மாட்டோம், பண்ண வராது. பட் என்ன இருந்துன்னு தெரிஞ்சால் தானே. நீங்கள் ஒரு ப்ராடக்டாக இப்போ நீங்கள் தாடி வச்சா நல்லா இருக்கு பிரதர், ஒரு ஹியூமனை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஹியூமனாக மாறின இடத்துக்கு அப்புறம் தாடி வச்சிருக்கலாம், முடி வெட்டிருக்கலாம், காதில் கடுக்கம் போட்டிருக்கலாம் அப்படின்னு நீ 100 விஷயத்த சொல்லிக்கிட்டே வரலாம்.
அதில் இப்போ உங்களுடைய கருத்தை நான் ஒத்துக்கிறேன்னா, இப்போ ஒரு படம் வருது, அந்த படம் வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்லை, உங்களுடைய விருப்பம். ஆனா அதை தாண்டி அந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தவறா விமர்சிக்கிறது, இல்ல பாடி ஷேமிங் பண்றது, அது தப்புன்னு சொல்ல வரீங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் உங்கள் கருத்துமா, அது நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துருக்கீங்கம்மா. இப்போ நான் பண்ண நிறைய பேருக்கு அது சரியாக புரிஞ்சிருக்குன்ற நான். அதை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. அது தப்பான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லாதீங்கன்ற நான். அது பண்ணாதீங்கன்ற நான். அப்போ சரியாக புரிஞ்சவனுக்கு போய் டவுட் வந்துடும்ல. நமக்கு தப்பாக நம்ம தான் தப்பாக புரிஞ்சிருக்கோமோன்னு. அதை பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால இந்த மிக்சட் ரிவ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்துக்கு அப்புறம் தலைவர் கூட சேர்றாங்க. தலைவர் படத்தில் வந்து ஆமீர் கான் இருக்க போறாரு, நாகார்ஜுன அவர்கள் இருக்காங்க, ஷோபின் ஷகீர் இருக்காங்க, உபேந்திரா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம விக்ரம்லையும் பார்த்துட்டோம், ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூர்யா பண்ணிட்டாரு. ஸோ இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு சொன்ன மாதிரி தான். ட்ரைலர்லேயே இந்த சேர் பார்த்துட்டு அவங்களே ஒரு 100 கதை சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன இருக்க போகுது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புனால படத்தோட வரவேற்பு கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதில் டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் 100% நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துப்பீங்க பிரதர். இப்போ நீங்கள் அவர் ஒருத்தர் எதிர்பார்த்துருப்பாரு. நீங்கள் எல்லாரையும் ஃபில் பண்ணணும்னா நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் தனியாக கூப்பிட்டு வச்சு என்னப்பா கதை நினைக்கிறீங்க சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுங்கன்னு கேட்டுட்டு நான் ஒரு படம் பண்ணோம். அது இல்லைல்ல. ஒரு கிரியேட்டர் ஒரு கிரியேட் பண்ணுறாரு. அப்போ அவர் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அவர் எந்த விதத்திலும் அவர் என்னவோ படம்னு நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுறாரு. இதெல்லாம் தான் ஆடியன்ஸுக்கு வேணும்னு நினச்சி இதெல்லாம் நீங்கள் ரசிப்பிங்கன்னு நினச்சி ஒன்று பண்ணுறாரு. அது ஒரு படங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, சில படங்கள் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு உங்களுடைய இப்போ நம்ம எல்லா படத்துக்கும் ரொம்ப நியாயமாக இருக்குங்கிறது தான் என் பாயிண்ட்டுங்கிறேன். நான் ரஜினி சார் படமாக பார்க்குறேன். அவரை இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். நீங்கள் அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கணும், அதாவது ரொம்ப தனித்துவமான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து இருக்கலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது நியாயமான விஷயம் தான். பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் எதிர்பார்க்கலாம். பட் இவர் எப்படி கொடுத்தாருங்கிற அவர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் முதல்ல அதை போய் பார்க்கணும். ஒரு டைரக்டரோட பாயிண்டில் அவர் என்னவா யோசிச்சிருப்பாரு, இது எப்படி அவர் கன்சீவ் பண்ண நினைச்சாரு, இது எப்படி கொடுக்குன்னு நினைச்சாருங்கிறத நம்ம பார்க்கணும். அது எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா? ஓகே, ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா தான் ஒர்க் ஆகியிருந்திருக்கும். இது எனக்கு ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகலை தான். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரிவ்யூ சொல்கிறவங்கலாம் படம் எடுக்கும்போது என்னவா பண்ணுறாங்கிறது நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அடுத்தவங்க படங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு சாரர் அவங்க தனிப்பட்ட முறையில் படம் எடுக்கும்போது காவியத்தை படைச்சிட்டாங்களா, அது இங்கே வரலாறு பேசியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது நியாயமாக பார்க்கணும் தானே. அப்புறம் ஏன் அதை நம்ம பார்க்கவே மாட்டோம்? அப்போ நாங்கள் திரும்ப ஆரம்பிச்சோன்னு வச்சுக்காங்களேன், நீ என்ன காவியத்தை பண்ணிட்டு நான் பேசுகிற அப்படின்னு ஆரம்பித்து அது சரியாக இருக்காது. அது வந்து பொது வெளியில் அது நியாயமாகவே இருக்காது. இப்போ நீங்கள் அந்த ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா உங்களை பார்த்து ஒரு 4 பேர் படம் பார்க்க போகிறான்னா அவனை நீங்கள் டிசப்பாயின்ட் பண்ணாதீங்க. நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, அதில் இருக்கிற நிறை குறைகளை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சரி பண்ண முடிஞ்சால் எங்களை சரி பண்ணிக்கிறோம். உண்மையாலுமே சரி பண்ணுற விஷயமா இருந்தால் சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். ஓகே. கூலி தான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப வருஷமாக இல்லை, ஒரு 2 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை தாண்டி இன்னும் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் கைதி 2. அடுத்து கைதி 2 தான் சொல்லியிருக்காரு லோகேஷ் அவர்களும், நீங்களும் வேற சொல்லியிருக்கீங்க. கன்ஸு, குடோனு இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு தான் கூலியில் இது பண்ணுவோன்ட்டு. பட் கைதி 2ல நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அதான் உலகம், அதை தவிர்க்கவே முடியாது. பட் அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னவா பண்ண போகிறோங்கிறது எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் திரும்ப கதையை கேட்டால் தான் எனக்கு தெரியும் அது என்னெல்லாம் அதில் புதுசாக இருக்க போகுது, யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அதே அளவுக்கு ஆர்வமாக இருக்கேன் அதில் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ அப்போது எதுனா புதுசாக இருக்கும், நம்ம என்னென்ன அதெல்லாம் புதுசாக பண்ணுவோங்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது கதையை கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அதுக்கடுத்து ஆமீர் கான் படமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான ஒரு ஸ்கேலில் ரெடி ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை ஏதாவது இன்ட் அந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, அது கட்டாயமாக. ஏன்னா வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் பண்ணுறோம், வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோவுக்காக நான் பண்ணுறோம். அவரும் தமிழ் மொத்த இந்தியன் சினிமாவில் ரொம்ப டீட்டெயில் பார்த்து ரொம்ப கதைக்காக மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயம் செதுக்கிறவர் அவர் அமீர் கான் சார். ஒரு நல்ல டைரக்டரு, நல்ல நடிகர். இப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே இன்னும் கூடுதலான கவனங்களோடு நாங்கள் அது வேலை பார்க்கணும். அது பெரிய படமாக தான் இருக்கும் நிச்சயமாக, அது அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அது என்னவா இருக்க போகுதுங்கிறது இதுக்கு மேலே தான் தெரியும். ஓகே. ஏன்னா இது வரலும் நம்ம அதை பற்றின டிஸ்கஷனோ எதுவுமே நம்ம போகலை. இதுக்கு மேலே தெரியும் கட்டாயமாக. ஆனால் மேபி அது கூலியோட இன்னொரு இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டாண்ட் அலோன் இல்லை எல்சியூவா எதுவுமே தெரியல. அது இன்னும் அவர் இயக்குனர் மைண்டில் தான் இருக்கும். அவர் என்னவா கன்சீவ் பண்ணுறாருங்கிறது இதுக்கு மேலே தான் தெரியும். ஓகே. ஆனால் இப்போது உங்ககிட்ட இந்த ரிவ்யூஸ் பற்றி, மிக்சட் ரிவ்யூஸ் அண்ட் பர்சனல் அட்டாக் பற்றி கேட்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு பட்டதை நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போது உங்கள் நண்பர் லோகேஷ் அவங்க கூட படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை, என்ன ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா இயக்குனருக்கு எதுக்குமே ரியாக்ட் ஆனதே இல்லை. லோகேஷ் அவர் வந்து ரெண்டுக்குமே ரியாக்ட் ஆக மாட்டார்.
அவர் வேலை அவர் பண்ணிட்டாரு. நீங்கள் ரொம்ப ஆகா ஓகோன்னு பெருமைப்படும் போதும் அவர் ரியாக்ட் ஆகி நான் பார்த்ததில்ல. ரொம்ப போட்டு ரிவ்யூ நீங்கள் பண்ணும்போதும் அவர் ரியாக்ட் ஆகி பார்த்தது. அவர் வேலையை பண்ணிட்டோம். அடுத்தது மக்கள் கையில் தான் இருக்குது. அது ரசிகர்களோட கையில் இருக்குது. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது அவங்க கையில் இருக்குது. அவர் இன்னமும் தாண்டி என்னை விட அவர் அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குதுன்னு அவர் நம்புறாரு. அவர் வந்து அந்த சுதந்திரம் அவங்களுக்கு தான் நான் படம் பண்ணவே வந்தேன். இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நியாயமான உரிமை இருக்குன்னு அவர் நம்புறாரு. ரொம்ப கவனமாக கவனிக்கிறார் எல்லாத்தையுமே. அப்போ நம்ம இதெல்லாம் சரி பண்ணியிருக்குன்னு அவர் பார்க்குற ஒருத்தர். அப்போ அவர் அது ரெண்டையுமே ஒரு எக்ஸாக்டாக ஆகிறதில்ல, ரொம்ப கீழ்மட்டமாகவும் அவர் அதை இது பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறதே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த உயரத்தில் ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அது ஆச்சரியமாக ஒன்றா இருக்கும். எங்களுக்கே தெரியாது. ஒரு பக்கத்தில் உட்காந்திங்கன்னா அவர் உண்மையாலுமே அதுக்கு அப்செட் ஆகிருக்காரா, இல்லை அவர் சந்தோஷப்படுறாரா, எதுவுமே புரியாது எங்களுக்கு. பிளாங்கா அப்படியே ஒரே மாதிரி இருப்பார் அவர். அது வந்து அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் துள்ளி குதிக்கிறதும் இல்லை, ரொம்ப சோர்ந்து போகிறதும் இல்லை. ரெண்டுமே பண்ணுறது. ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் சோஷியல் மீடியா நிறைய பார்த்துருப்பீங்க, பட் நான் ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ரிகார்டிங் கூலி தான். ஸோ ஆர்டிஸ்ட் பார்த்துக்கக்கூடிய ஏடியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக 2 பேருமே கஷ்டப்படணும். நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் படம் ஆரம்பிக்கிற அது நம்ம நிறைய பேர் அங்கீகரிக்கிறதே இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எனக்கு கூலிங்கிறனால நீங்கள் வந்து என்னட்டு ஒரு ஆர்ட் ரைட்டர்னு எடுத்து நீங்கள் பேட்டி எடுத்துக்கிறீங்க. எவ்வளோ சின்ன படங்கள் பண்ண ஆர்ட் ரைட்டர் நம்ம பேட்டி எடுக்கிறோன்னா தெரில. நிறைய அதை கவனிக்கப்படுறதே இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மிகப்பெரிய உழைப்பை போடுறோம். நீங்கள் முதல் படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து படம் முடிகிற கடைசி நாள் வரலும் மிகப்பெரிய உழைப்பை மிகப்பெரிய டீம் வேலை பார்த்துட்டே இருக்குது. எல்லா படங்களுக்குமே ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கோம். அது அங்கீகரிக்கப்படுறதே இல்லை. அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஏடி இருக்குல்ல, அவங்களும் எங்களை ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஆளாகவே தான் நின்று வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடயே நின்று தான் வேலை பார்க்குறாங்க. அது ஒரு ஃபீல்டு ஒர்க், ஜாஸ்தியான ஃபீல்டு ஒர்க் இருக்கிறது. நிறைய இடங்களில் அடுத்த நாள் டாஸ்கோடு போகிறது. நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா தான் காலையில் ஷூட்டே பண்ண முடியும். அடுத்தடுத்த நாட்கள் தயாராக இருந்தால் தான் அது ரெடி ஆகும். அந்த இடத்துல சிக்கல் இல்லாமல் எல்லாம் சரியாக பண்ணியிருந்தால் தான் ஷூட்டே நடக்கும். அப்படி ஓடுறது. அப்போ அதுக்கு முழு பொறுப்பும் நாங்கள் பண்ணிட்டா கூட இதை கொண்டு போய் சேர்த்துற ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது வந்து டைரக்டர் பாயிண்டில் இருக்கிறவங்க அவங்க தான், ஏடிஸ் தான். அவங்க ஒரு மாதிரியான கஷ்டம் அவங்களும் சேர்ந்து பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆர்டிஸ்ட் பார்க்குறவங்களுமே அது நிறைய சிக்கல் இருக்குது. காஸ்டியூமு கரெக்டாக இருக்கணும், கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கணும், ஆர்டிஸ்டோட மேக்கப்லேருந்து முடியிலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாருமே நான் பெருசா நீ பெருசாங்கிறதுல சில நேரங்களில் அவங்க ஓவர் எஃபர்ட் அவங்க போடுவாங்க. சில நேரங்களில் நாங்கள் வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டிருப்போம், ஜாஸ்தியாக போட்டிருப்போம். பட் எல்லாமே பேலன்ஸ்டாக அப் அண்ட் டவுன் இருக்கிறது தான். அதனால் அந்த எடிஸ்லாம் ஒன்றும் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அந்த டைமில் வேணால் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக இருக்கலாம். அப்போ நான் ஒரு செட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஓகே அடுத்த செட்டுக்கு போகிறவங்களும் நான் கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் ஆகலாம். அப்படி தான் இருக்கும். இந்த எடிக்கும் அந்த எடிக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தா எல்லாருமே உழைப்பு வந்து ஈக்குவலாக தான் போடுறாங்க. இன்னும் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே. கூலி ஸோ எழுத்து வடிவத்துக்கு நிறைய பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு உயிர் கொடுத்தது நீங்கள் தான் நினைக்கிறேன். இந்த கூலி உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு அது உண்மையா இல்லை இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு உயிர் கொடுத்து இது இருக்குன்னு நம்ப வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து கைதி 2 ஆகட்டும், அமீர் கான் படமாகட்டும், எல்லாத்துக்கும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா. நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரத்திற்கு ரொம்ப 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 நன்றிம்மா. ஆக்சுவலாக நான் சொல்ல வரணும்னா ஒரு ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது நீங்கள் அந்த இயக்குனருடைய கனவுல அவர் ஒரு கனவாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாருன்னா அந்த உலகத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களோட வேலையாகவே நினைக்கிறேன். அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் ஆர்ட் டைரக்ஷன் நினைக்கிறேன். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் செட்டுன்னு நீங்கள் ஃபீல் ஆகிட்டீங்கன்னா கதையோட உள்ளே போக மாட்டீங்க. நம்ம எப்போவுமே கதைக்கு தான் வேலை பார்க்குறோமே ஒழிய இப்போ எங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ எங்களுடைய கிரியேட்டிவிட்டியோ காமிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு நிறைய வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது அந்த கதை சூழலை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடணும். அந்த இடத்துல தான் நடக்குதுங்கிறத நான் கனெக்ட் ஆகணும். அதில் ஆடியன்ஸாக பார்க்குறவங்க உள்ளே வரணும். அந்த கதையோட இணையறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். அது தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒரு மாதிரி அது ஓகே எங்கள் வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்துருக்கோம்பா அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.